Hi friends, welcome to Village with Cooking YouTube channel. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு முட்டை லப்பா பார்க்க போகிறோம். இந்த முட்டை லப்பா வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இதை வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க செஞ்சு காட்டுறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நான் வந்து பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே பரோட்டா வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் நல்லா மாவு பிசைறது எப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான 5 முட்டை எடுத்துருக்கேன். இதுக்கு பிளேன் சால்னா தேவை, அது செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர், சால்ட், இதுதான் தேவை. இதை வச்சு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த முட்டை லப்பா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து 5 முட்டையும் உடச்சி ஊற்ற போகிறேன். இந்த 5 முட்டையும் உடச்சி ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அடித்து கலக்கணும். இந்த கலக்கியாச்சு. அடுத்தது நான் அரிஞ்சு வச்சுருக்க பல்லாரி எடுத்து இதில் கொட்டுறேன். பல்லாரி வெங்காயத்தை இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் தக்காளி போடணும். நான் 4 பேருக்கு செய்கிறதுனால சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பரும் அதே மாதிரி தான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் பெப்பர் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பரோட்டாவை வந்து தேய்ச்சி அதில் வந்து இதை போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பிளேன் சால்னா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இதை ஆட் பண்ணலாம். இது இல்லைன்னா இந்த வெறும் முட்டையை மட்டும் ஊற்றியும் செய்யலாம். அடுத்தது எப்படி பரோட்டா போடுறதுன்னு காட்டுறேன். இந்த 2 மணி நேரம் ஊற வச்ச பரோட்டா மாவு எடுத்தாச்சு. இந்த பரோட்டா மாவில் ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் ஜீனி, தேவைக்கேற்ப உப்பு, எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். இது ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால இது வந்து நல்லா தேய்க்க வரும். நல்லா நைஸாக தேய்க்கிறதுக்கு வரும். எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோக்கு வரும். மேக்ஸிமம் கையாலே தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இதை எடுத்து அப்படியே தோசை தவாவில் மாற்றிடணும். முட்டை லாப்பா. இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை எடுத்து அது மேலே லைட்டாக பரப்பிடணும். என் குட்டீஸ்க்கு இதோட பேர் தெரியல, வந்து கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. போட்டுட்டு அப்படியே
மடக்கி விட்ட வேண்டியது தான். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடக்கிக்க வேண்டியது தான். இப்படி போட்டால் பிஸ்கட் மாதிரி இருக்கும், குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. சில பேர் சில தக்காளியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க, இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் உள்ளார இருக்கிறது வேகும். இதே மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இது கெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, ஸ்பெஷலாக போட்ட மாதிரி. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளார இருக்கிறது வேகும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை வந்து மைதா பிடிக்காதவங்க கோதுமையிலையும் செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமையில் சாப்பிட்லாம், ஆனால் மைதாவில் இருக்க டேஸ்ட்டு கிடைக்காது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கோதுமை மாவில் சாப்பிட்லாம், கோதுமை மாவுலேயும் செஞ்சு சாப்பிட்லாம். இது உள்ளார வேகாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உள்ளார சீக்கிரம் வெந்துடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த முட்டை லாப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தையும் இதை நல்லா சாப்பிடும், வேணும் வேணும்னு கேட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.